வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய 9ஆம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அவருக்கு ரொம்ப விசேஷமான பிரசாதம் திருப்பாகம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. இன்கிரீடியன்ஸை கரெக்டா நம்ம அளந்து எடுத்துட்டாலே போதும், தானாவே பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். இந்த ஸ்வீட் டேஸ்ட்ல கொஞ்சம் மைசூர் பாக் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பால்கோவா மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஹல்வா மாதிரியும் இருக்கும். அதனால இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதம் திருப்பாகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 கப்பு கடலை மாவு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த கடலை மாவை நல்லா வறுத்தாச்சு, நல்ல மனம் வருது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். நம்ம மாவு வறுத்ததுனால சின்ன சின்ன கட்டிகள் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு பால் எடுத்துக்கணும். நான் 1.5 கப்பு பால் தனியா வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப்பு பால் சூடு பண்ணி அதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். குங்குமப்பூ இந்த பால்ல ஊறதுனால நமக்கு இந்த ஸ்வீட்ல நல்ல கலரும் கிடைக்கும், நல்ல ஃபிளேவரும் கிடைக்கும். கொஞ்சம் நட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பாதாம் இது 1/2 மணி நேரம் வெந்நீர்ல ஊற வச்சுட்டு தோல்ல எடுத்துட்டு பேன் கீழே காய வச்சுட்டேன். இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கு. 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மெலன் சீட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம இஷ்டம், முன்ன பின்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல வெறும் முந்திரியிலையும் பண்ணலாம், வெறும் பாதாம்லயும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். நான் மிக்ஸ்டா எல்லாம் கலந்து எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே சேர்த்து 1 கப்பு. இதை மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா அழகா பவுடர் ஆயிடும். நம்ம வறுத்த கடலை மாவு நல்லா சூடா ஆறியாச்சு. நான் சலிச்சு திரும்ப அதே பேன்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி தட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பாலையும் ஒன்னா சேர்த்துடாம முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்படி மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாம நல்லா வந்துடும். 1 கப்பு பால் சேர்த்துட்டோம். அடுத்தது 1/2 கப்பு சேர்க்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பேனை நம்ம கேஸ்ல வச்சுக்கணும். கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த கடலை மாவு இந்த பால்லையே நல்லா வெந்து நல்லா திக்கா வரணும். குங்குமப்பூ சேர்த்த இந்த பாலையும் நம்ம சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குங்குமப்பூ சேர்த்து அந்த பாலை சேர்த்ததும் நல்ல ஒரு அழகான கலர் வந்திருக்கு பாருங்க. கடலை மாவு பாருங்க நல்லா பால்ல வெந்து நல்லா திக்காயாச்சு. 1 கப்பு கடலை மாவுக்கு நான் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். நல்லா ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் 1.25 கப்பு சேர்க்கிறேன். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகும், திரும்பவும் திக்காயிடும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்க, சர்க்கரை கரைய ஆரம்பிச்சாச்சு. கைவிடாம நல்லா கிளறிக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகுதுன்னா கரண்டியால் அப்படி மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டே கலந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்க, சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சாச்சு. இந்த மாதிரி கரையறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப திரும்பவும் இது திக்காக ஆரம்பிக்கும். சர்க்கரை கரைஞ்சி திரும்பவும் இப்ப திக்காக ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா கரண்டியால எடுத்து இப்படி டிராப்பா விடுது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இப்ப இருக்கு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, வெள்ளரி விதை, முந்திரி, பாதாம். இதுவும் பாருங்க, கடலை மாவு எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவு இருக்கு. இதை இதுல சேர்த்துக்கலாம். கடலை மாவு எடுத்து அதே கப்ல 3/4 கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே டைம் விடாம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம விட்ட நெய் ஃபுல்லா அதை அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நெய் விடணும். நான் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பேன்ல ஒட்டாம வரும், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்ப பாருங்க, பேன்ல ஒட்டாம வர ஆரம்பிச்சாச்சு. இது கொஞ்சம் திக்காகட்டும். சுழண்டு வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். இது கொஞ்சம் ஆனா திக்காகணும். ஒரு 2 நிமிஷத்துல நல்லா திக்காய் வந்துடும். நம்ம விட்ட நெய்யும் ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்க, அழகா ஒட்டாம அப்படியே நீட்டா சுழண்டு வருது பாருங்க. கரண்டியோட சேர்ந்து வருது. நம்ம விட்ட நெய் ஃபுல்லா நல்லா ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு.
நல்லா திக்கா இருக்கு பாருங்க. இந்த ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. நம்ம இந்த கப்ல 3/4 கப்பு நெய் எடுத்துக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிச்சம் இருக்கு. சின்ன பீஸ் வந்து நான் பச்சை கற்பூரம் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா அப்படி 2 விரல்ல இப்படி கிரஷ் பண்ணோம்னா பவுடர் ஆயிடும். இதை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதம் திருப்பாகம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. திருப்பாகம் பிரசாதம் வந்து நம்ம ஈஸியா குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்ல அல்வா பதத்துல சாஃப்டா சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே ஸ்பூன்ல ஒட்டாமையும் அழகா வருது. பிரமாதமா இருக்கு. நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி பால்கோவா மாதிரியும் இருக்கு, மைசூர் பாக் சாப்பிடுற மாதிரியும் இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம் இல்லையா, நான் கொஞ்சம் கொரகொரப்பா தான் அரைச்சு போட்டிருக்கேன். அது நம்ம கடிக்கும் போது அந்த கொஞ்சம் ஒரு டெக்ஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்மூதா தான் வேணும் அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடரா பண்ணி விட நம்ம போட்டுக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மைல்டான ஸ்வீட் போதும் அப்படிங்கறனால 1.25 கப் நான் சேர்த்திருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலா வேணும்னா 1.5 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல நம்ம கடலை மாவு வறுக்கிறோம் இல்லையா, அது நல்லா வறுத்துட்டு கண்டிப்பா சலிச்சுக்கோங்க. வறுக்கிறதுனால சின்ன சின்ன கட்டிகள் வரும். அதுக்கப்புறம் நம்ம பால் விட்டு கலக்கும் போது அந்த கட்டிகள் வந்து உடையாது. அப்ப நமக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து பர்ஃபெக்டா வராது. நெய் வந்து நான் 3/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க 1 கப் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நிறைய பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வந்து மெலன் சீட்ஸ் சேர்த்திருக்கேன். நட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்திருக்கோம், நல்ல ஒரு கலர் பிளேவர் வர்றதுக்காக. குங்குமப்பூ இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா கடலை மாவுக்கு ஒரு லைட்டான ஒரு மஞ்சள் கலர் இருக்கும், அந்த கலர் வரும். குங்குமப்பூ சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கா கலர் வரும். அவ்வளவுதான், பெருசா வித்தியாசம் இருக்காது. பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா அந்த பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கோவில் பிரசாதம் அந்த ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த பிரசாதமான திருப்பாகம் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.